இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 6-15-24 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தால் இல்ல தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டினால் நம்பர் 6 வந்தால் எப்படி இருக்கும்? அதாவது ஒருத்தரை பார்க்கும் பொழுதே ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், அது லவ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் மட்டும் இல்லாமல் நல்ல தேஜஸ், ஒரு அட்ராக்ஷன், ஈர்ப்பு, அவர்கிட்ட போய் நாமவே பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரா அவரிடம் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்வது போல் உல்லாசம், லக்ஸுரி, கம்ஃபர்ட் அனைத்து விஷயத்துக்காகவும் இயங்குவது இவர்கள்தான். நிறைய இந்த செலிபிரிட்டிஸ், செல்லுலாய்ட்லாம் உச்சத்தில் இருப்பவர்கள். இப்போ இந்த மாதிரி உச்சத்தில் ஒரு நபர் இருக்கும் பொழுது அந்த நபருக்கு நிறைய ஒரு பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது திருமணமான நபராக இருந்தால் இந்த டிஸ்டர்பன்ஸு கண்டிப்பாக ஃபேமிலி லைஃப்பில் அது எதிரொலிக்கும், பிரச்சனையாக பூகமாக வெடிக்கும். திருமணத்துக்கு வரை அதிகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்துக்கு பிறகு நிறைய இந்த தேதிகளில் பிறந்தவர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு அம்மாவும் பொண்ணும் நடந்து போகும்போதே அக்கா தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இளமை மாறாத தோற்றம். இவர்களுக்கு என்னன்னா இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் இவர்களை இன்றளவுமே முழுவதுமாக புரிந்து கொள்வதில்லை. இப்போ நம்ம ஒரு பெரிய வைர நெக்லஸை வாங்கிட்டு அதை கொண்டு போய் வீட்டு வாசல்ல வச்சா என்ன ஆகும்? இந்த பொருளுக்கான மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்காது. அப்போ அந்த பொருள் தன்னுடைய ஒரு அந்தஸ்தை, தேஜஸை இழக்கும் பொழுது இதனால் நிறைய குடும்ப வாழ்க்கையில டைவர்ஷன்ஸ், பிரச்சனைகள், வெளியில சொல்லிக்கொள்ள முடியாத சில தோல்விகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 6-15-24 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தால் இல்ல தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டினால் நம்பர் 6 வந்தால் எப்படி இருக்கும்? இந்த 6ஆம் எண்காரர்கள் குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், வீனஸ், பிளானட் மென்ட் ஃபார் லக்ஸுரி, லவ், கம்ஃபர்ட், உல்லாசம். இப்போ சூரியனை பற்றி சொல்லும் பொழுது பிரகாசத்தை சொல்றோம், சுக்கிரனை பற்றி சொல்லும் போது பளிச்சென்ற தோற்றத்துக்கு சொந்தக்காரர். அதாவது ஒருத்தரை பார்க்கும் பொழுதே ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், அது லவ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் மட்டும் இல்லாமல் நல்ல தேஜஸ், ஒரு அட்ராக்ஷன், ஈர்ப்பு, அவர்கிட்ட போய் நாமவே பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரா அவரிடம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன். இது பார்த்தோம்னா ஒரு உல்லாசத்தை, அதாவது ஒரு நல்ல உணவு, ஆடம்பரம், நல்ல ஆடை, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, மேக்கப்பு. இந்த தேதிகளில் பிறந்த ஒரு பெண் மேக்கப் போடுது அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு ப்ரொஃபஷனல் பியூட்டிஷியனா, ஒரு பர்ஃபெக்ட் காஸ்டியூம் டிசைனரா, ஒரு பெரிய ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு போட்டால் என்ன ஒரு லுக்கு வருமோ அந்த கலரிங்க, அந்த மேட்சிங்க ஒரு சாதாரண ஒரு காஸ்டியூமில் கொண்டு வர்றது. ஒரு பெரிய ஜுவல்லரி போட்டோம், காஸ்ட்லி ஜுவல்லரி போட்டால் என்ன ஒரு தேஜஸ் வருகிறதோ அந்த தேஜஸை ஒரு சாதாரண ஜுவல்ஸில் கொண்டு வர்றது. அந்த வீடு டெக்கரேஷன்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்டீரியர் டெக்கரேட்டர் டெக்கரேட் செய்தது போல் சின்ன சின்ன பொருட்களை வைத்து அந்த கலரிங்கு, அந்த ஸ்க்ரீனு, அந்த சோஃபா செட்டு, அந்த பிளேஸ்மெண்ட்டு, வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்வது போல் உல்லாசம், லக்ஸுரி, கம்ஃபர்ட் அனைத்து விஷயத்துக்காகவும் இயங்குவது. இவர்கள்தான் கலைகளில் வித்தகர்கள், இவர்கள்தான் கவிஞர்கள், இவர்கள்தான் பாடகர்கள். நிறைய இந்த செலிபிரிட்டிஸ், செல்லுலாய்ட்லாம் உச்சத்தில் இருப்பவர்கள். இப்போ இந்த மாதிரி உச்சத்தில் ஒரு நபர் இருக்கும் பொழுது அந்த நபருக்கு நிறைய ஒரு பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது திருமணமான நபராக இருந்தால் இந்த டிஸ்டர்பன்ஸு கண்டிப்பாக ஃபேமிலி லைஃப்பில் அது எதிரொலிக்கும், பிரச்சனையாக பூகமாக வெடிக்கும். திருமணத்துக்கு வரை அதிகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்துக்கு பிறகு நிறைய இந்த தேதிகளில் பிறந்தவர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு அம்மாவும் பொண்ணும் நடந்து போகும்போதே அக்கா தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இளமை மாறாத தோற்றம். இவர்களுக்கு என்னன்னா இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் இவர்களை இன்றளவுமே முழுவதுமாக புரிந்து கொள்வதில்லை நிறைய இடங்கள்ல. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு ட்ரெஷர் ஹண்ட், இவங்கெல்லாம் ப்ரிஷியஸ், இவர்கள்லாம் கோல்டு, இவர்கள்லாம் மியூசிக்கு, இவர்கள்லாம் ஒரு கிரீடம். அந்த கிரீடத்தை நம்ம தலையில தான் வைக்க முடியும், அதை தொடச்சி தான் வைக்கணும். ஒரு கோல்டுனா அதை ஒரு புனிதமான இடத்துல தான் வைக்கணும். ஸோ இவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி நாசுக்காக ஹேண்டில் பண்ணினால்
அந்த ஃபேமிலி லைஃபினுடைய ட்ராவல் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய வைர நெக்லஸை வாங்கிட்டு அதை கொண்டு போய் வீட்டு வாசலில் வச்சா என்ன ஆகும்? இந்த பொருளுக்கான மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்காது. அப்போ அந்த பொருள் தன்னுடைய ஒரு அந்தஸ்தை, தேஜஸை இழக்கும் பொழுது இதனால் நிறைய குடும்ப வாழ்க்கையில டைவர்ஷன்ஸ், பிரச்சனைகள், வெளியில சொல்லிக்கொள்ள முடியாத சில தோல்விகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு பொருளாதாரத்துக்காக இவர்கள், குறிப்பா சகோதரிகளாக இருந்தால் மற்றவர்களை நம்பி அந்த பணத்தை வட்டிக்கு கொடுப்பது, இவர்களிடம் பணத்தை வாங்கிய நபர் கொஞ்சம் இவர்களுக்கு தொடக்கத்தில் ஒரு ஆசை காண்பித்து விட்டு பிறகு இவர்களை விட்டு நகர்ந்து விடுவது. இதனால என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போவது, மன உளைச்சலுக்கு ஆளாவது. இந்த ரிஷபம் அப்படிங்கிறது சந்திரன் உச்சமாகக்கூடிய இடம்ங்கிறதுனால இந்த உணவு மேல் அதிகமான ஒரு ஈடுபாடு, அதனால் அதிகமான உணவு எடுத்துக்கொள்வது, இதனால் உடம்பு பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த ஒபேசிட்டி பிரச்சனைகளை சந்திப்பது, இரவு நேரங்களில் தனிமையில் அழுவது, குடும்ப வாழ்க்கையில் திருப்தியற்ற ஒரு சூழ்நிலைக்கு போவது. நிறைய இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு செகண்ட் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பு, அந்த ரிலேஷன்ஷிப்பும் பார்த்தோம்னா ஒரு கணவனை மனைவியை பிரிந்த, அட்லீஸ்ட் அங்கேயாவது நம்மளை புரிஞ்சுக்குவாங்களா, இது வெறும் லவ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மனதளவில் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போய் அங்கேயும் திரும்பவும் ஒரு டேமேஜ். இதனால் நிறைய இடங்கள்ல லைஃப் பார்ட்னரை இழந்து குழந்தையுடன் திருமணத்துக்காக காத்திருப்பது, இல்லை தானே அம்மாவாகவும் அப்பாவாகவும் செயல்பட்டு அந்த குழந்தையை வழிநடத்துவது, இவ்வளவு சோகங்களையும் துக்கங்களையும் தன்னுள்ளே அடக்கி வைத்துக் கொள்வது வெளித்தோற்றத்துக்கு பார்க்கும்பொழுது இந்த நபருக்கு இவ்வளவு பிரச்சனைகளா, இந்த நபருக்குள்ளர இவ்வளவு சோகங்களா அப்படிங்கிறதை யாராலும் கணிக்க முடியாத அளவுக்கு சகஜமாக போவது வருவது. இதுதான் இந்த 6-15 தேதிகளில் பிறந்தவர்கள். வித்தைகளை வசப்படுத்தக்கூடியவர்கள், பிரமாதமான டேலண்டை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள் இருக்கிற அந்த இடமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் கலகலகலன்னு இருக்கும். அப்படியே அந்த இடத்தையே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன். இவர்கள் உள்ள வரும் பொழுதே அந்த பர்ஃப்யூம், அந்த அரோமா, அந்த டிவைன் ஸ்மெல்லு, அந்த நீட்னஸ், அந்த ஃபுட்டு ப்ரிப்பரேஷன், அந்த ஃபுட்டு ப்ரெசன்டேஷன், அது ஃபுட்டு மட்டும் கிடையாது. இவர்கள் இறங்கக்கூடிய தொழில் துறையில் இவர்கள் ஒரு விஷயத்தை எக்ஸிபிட் செய்யும் பொழுது these people steal the show. ஒரு ட்ரெண்டியாக டாக் ஆஃப் த டவுன் என்று சொல்வது போல், வைரல் என்று சொல்வது போல் ஒரு பாடல் பாடினால், ஒரு டான்ஸ் ஆடினா, இல்லை ஒரு பர்ஃபார்மன்ஸ் செய்தால், இல்லை ஒரு மியூசிக்கை இவர்கள் ஆப்ரேட் பண்ணும் பொழுது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் நாடி துடிப்பை அப்படியே சுண்டி எடுத்து விடுவார்கள். பிகாஸ் they read the mind of the others. யார் எதற்கு எதை எங்கே எப்போ எப்படி ரசிக்கிறார்கள், எங்கு ஆரோகணம் எங்கு அவரோகணம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இப்போ இது நாள் வரைக்கும் என்னன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் இவர்கள் நினைத்த விஷயங்கள்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி, ஒரு சமாதானம், கை கெட்டினது வாய் கெட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எதையோ நான் அச்சீவ் பண்ணணும்னு வந்தேன், முக்கால் கிணறு தாண்டிட்டேன், ஆனால் என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை. பணம்ங்கிறது இன்னைக்கு ஒரு இன்றியமையாத தேவையாக இருந்தாலும் ஒரு கலைஞனுக்கு, ஒரு கவிஞனுக்கு பாராட்டுங்கிறது முக்கியம். அந்த பணத்தை தவிர எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் முழுவதுமாக கிடைக்கவில்லையே, வாய்ப்பு வரவில்லையே, ஒரு இஎம்ஐக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்காக, ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்காக நான் பறந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த 2026 இவர்களுக்கு என்ன செய்ய போகிறதுன்னு பார்த்தோம்னா, வருடத்தின் தொடக்கத்திலேயே இவர்களுக்கு ஒரு பாக்கியம், தொழில் அப்படிங்கிறது அந்த முதல் 2 மாதத்துக்குள்ளேயே வந்துவிடும். ஏன்னா சுக்கிரன் என்ற கிரகம் முதலில் குருவின் பார்வையில், காலபுருஷனுக்கு பாக்கியத்தில், பிறகு தொழில் ஸ்தானத்தில். மார்ச் மாதத்துக்குள் சுக்கிரன் என்ற கிரகம் ராகுவை கடந்துவிடும். பிறகு ஜூலை மாதம் வரைக்கும் கால சர்ப்ப தோஷம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது அச்சுக்குள் அனைத்து கிரகங்களும் இருக்கும் பொழுது
புதனும் சுக்கிரனும் ராகுவிற்கு நட்பு கிரகங்கள் என்ற வரிசையில் வருகிறது. இப்போ ராகுங்கிற கிரகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விதத்துல அது சுக்கிரனுடைய ஒரு மேக்னிஃபைடு வெர்ஷனா எடுத்துக்கலாம். ராகுவை நீங்கள் சுக்கிரனுக்கு தலைவனாக எடுத்துக்கலாம். ஒரு 100 சுக்கிரனை ஒன்றாக சேர்த்தால் ஒரு ராகுவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு ராகுங்கிறவர் 100 சுக்கிரனாக செயல்படுகிறார். அவர் தலைவிரித்து ஆடப்போகிறார். ஏன் அப்படின்னா அவரை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த கிரகமுமே கிடையாது. அவர் லாபத்துக்கும் அவர் நினைத்த விஷயங்கள் பூரணத்துவம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் பிறகு தொழிலை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அமைப்பிலும் தொழிலுக்கும் லாபத்துக்கும் வருமானத்துக்கும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பொதுவா அந்த மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பு ராகுவிற்கு உண்டு. இந்த ராகுங்கிறவர் 100 சுக்கிரனுக்கு சமம். சுக்கிரன்கிறது உங்க தேதியையும் உங்க கூட்டு எண்ணையும் குறிகாட்டுகிறது. நான் இப்படித்தான் ஒரு ஆர்த்தடாக்ஸாக கன்சர்வேட்டிவாக பில்லு போட்டுத்தான் நேர்மையாகத்தான் நியாயமாகத்தான் மற்றவர்களை கெடுக்காமல் டீசெண்டாக பயணிப்பேன். ஆனால் என்னுடைய வேகத்தையும் என்னுடைய வளர்ச்சியையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது, உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதிகபட்சம் ஒரு என்ன பண்ணலாம், ஒரு மரத்தில் நல்ல பழங்கள் வருது அப்படின்னா அந்த மரத்துக்கு 4 பேர் கல்லால் அடிப்பாங்க. ஒரு பட்ட மரத்தில் போய் யாரும் கல்லை வீசுவதில்லை. எந்த மரத்தில் பழம் இருக்கிறதோ அந்த மரத்துக்குத்தான் கல்லடி விழுகும். முடிந்தால் உங்களால் எனக்கு ஒரு கண்ணடி வேணால் விழுகட்டும், ஆனால் என் வளர்ச்சியை உங்களால் நிப்பாட்ட முடியாது. அந்த கண்ணடிக்கும் என்ன சொல்யூஷன்ங்கிறத நான் அந்த பதிவில் சொல்கிறேன். ஸோ தலைவிரித்து ஆடப்போகிறார். ஒரு நிகரற்ற வெற்றி, சொத்துக்கள் வாங்குவது, மேலும் சுபகாரியங்கள் நடப்பது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய வம்பு வழக்கு தீரும், கடன் அடையும். இதுக்கு முன்னாடி நமக்கு கடன் வந்தபோது நமக்கு ஹெல்ப்புக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு உண்டான சேஃப்டியை இவர்கள் பண்ணிவிடுவார்கள். நிறைய புதிய முயற்சிகள், சுபகாரியங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பழைய கடன்கள் தீர்த்து கொள்வது, திருமணம், காதல் போன்ற விஷயங்களில் ஓரளவுக்கு இவர்கள் நிதானமாக பயணிப்பார்கள். அந்த இறுக்கம் அப்படிங்கிறது அகலும். இதற்கு முன் செய்த தவறுகள், நஷ்டங்கள், இவர்களாகவே தேடிக்கொண்ட விஷயங்களிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். ரிலேஷன்ஷிப் பொதுவாக ஆஃப்டாகவும் சுமூகமாகவும் பயணிக்கும். ஹோம் ஸ்வீட் ஹோம், பிஸ்னஸ், வெல்த், ப்ராஸ்பெரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, புத்திரபாக்கியம், நியூ இனிஷியேட்டிவ், ஜுவல்லரி, அவுட் ஸ்டேஷன், மோர் டைம் வித் ஃபேமிலி, அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப், கெட்டிங் ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ் பை yourself, new luxury items, change your work, good progress in career, keep calm, spend time with nature, spirituality, avoid overspending. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம். ஒரு நல்ல வெற்றியை 2026 நிறைய வாய்ப்புகளை, அதுவும் பாதுகாப்பான வாய்ப்புகளை, பிரச்சனைகளில் சிக்காமல், டைவர்ஷன் ஆகாமல், தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே போய் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் சிக்கி கொண்டு பிறகு ஏன் மாட்டிக்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருத்தப்படாமல், குறிப்பாக அந்த வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இப்போ குரு பகவான் உச்சமடையக்கூடிய காலகட்டங்களில் ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். துளாராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா 4ஆம் இடம் சுகஸ்தானத்தையும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நோய் எதிரி கடனையும், பிறகு 2ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ நிறைய விஷயங்கள்ல கடன் தீருவது, பாக்கியம் பெறுவது, இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. மார்ச் முதல் ஜூலை வரை ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழில் ஸ்ட்ராங், லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், லாங் டேர்ம் சக்சஸ், அதுக்கான ஃபவுண்டேஷனை நீங்கள் இடக்கூடிய அமைப்பு. இப்போ உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வீனஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் வைரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். ப்ளூ என்று சொல்லக்கூடிய சாட்டர்ன் ஸ்ட்ராங்காக இருந்தால் ப்ளூ சஃபயர் என்ற ரத்தினத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு. இந்த திருஷ்டி ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த 2026 தூக்கி கொடுக்க போகிறதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த திருஷ்டியை நீங்கள் தீர்த்து கொள்வதற்கு பௌர்ணமி, அமாவாசை திதிகளில் இந்த உக்ரமான தெய்வங்கள், இந்த அங்காள பரமேஸ்வரி, வாராகி அம்மன், இந்த மாதிரி கோயில்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்தால் அதுவே போதுமானது. இதுக்காக நீங்கள் வேறு ஒன்றும் பிரதானமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. உங்களுக்கு லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1014, 4146, 2337, 4555. இது ஒன் ஆஃப் த சாலியன்ட் நம்பர். 4559, 9091.
இந்த எண்களை எல்லாம் நீங்கள் உபயோகிக்கும் பொழுது உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய கூகுள் பே பாஸ்வேர்டு, ஃபோன் பாஸ்வேர்டு, ஏடிஎம் கார்டு பின், நீங்கள் வாங்கக்கூடிய 2 வீலர் 4 வீலர்ஸுக்கும் இந்த எண்களை நீங்கள் லக்கி நம்பர்களாக பயன்படுத்தும் பொழுது மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியும் அபிவிருத்தியும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. I request you to share this content among your friends and relatives. Remain subscribed. இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. Again, I wish you a very bright and a prosperous 2026 ahead. Thank you, friends.